வணக்கம். இன்றைய பதிவில் ராஜாக்களின் அரிசி அப்படி சொல்லிட்டு வர்ணிக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசியினுடைய நன்மைகள், அதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்ன சத்துக்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் அப்படியே நம்ம பதிவை பார்த்துட்டு எங்களுடைய இந்த நல்ல முயற்சிக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பதிவை கன்டினியூ பண்ணுங்கள். மிக்க நன்றி. வாங்க பதிவை பார்ப்போம். ஆசியாவில் வாழ்கிற மக்களில் முக்கிய உணவுப் பொருளாக அரிசி இருக்குது. இந்த அரிசியில் வந்துட்டு பல வகையான அரிசி இருக்குது. இதில் கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, சாப்பிட்றதில்ல. அதிக சத்து இருக்கிற அரிசியாக இந்த கருப்பு கவுனி பார்க்கப்படுது. பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான அரிசியினுடைய வரிசையில் முதல் இடத்தையும் இந்த கருப்பு கவுனி பிடிக்குது. அதில் என்ன சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு, அதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அரிசியில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம நார்மலாக சாப்பிட்ற புழுங்கரிசி, சிகப்பரிசி, கருப்பரிசி, காட்டு யானம், மூங்கில் அரிசி, திணை அரிசி வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகைகள் இருக்குது. என்ன காரணமோ தெரியல, இந்த வெள்ளை அரிசியினுடைய வருகையின் காரணமாக ஏதோ ஒரு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன அரசியல் இருக்க மாட்டிருக்கு. அதனால் இந்த பாரம்பரிய அரிசி வகைகளை மூடி மறைக்கப்பட்டுருச்சு. அதனால தான் அன்றைக்கி நிறைய வகைகள் நீங்கள் சாப்பாடு ஆக்குனீங்கன்னா விரல் நீளத்துக்கு வரும். அதுக்கு பிரியாணிக்கு தனியாக அரிசி, சாப்பாட்டுக்கு தனியாக அரிசி, இப்படின்னு தனித்தனியாக அரிசி வகைகளை அறிமுகப்படுத்திட்டாங்க. அதன் காரணமாக என்னவோ இந்த பாரம்பரிய பழமை மிக்க மருத்துவ குணம் நிறைந்த இந்த அரிசிகள் மூடி மறைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப இப்போல்லாம் மக்கள் இதை தேடி பிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அந்த வகையில் கருப்பு கவுனியுடைய அளப்பரிய நன்மைகளில் சிலதை முக்கியமானது இன்றைக்கி நாம் பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்து காணப்படுறதுனால இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நீரிழிவு நோய், புற்றுநோய், இதயம் சம்பந்தமான நோய்கள் வருவது மிக குறைவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அரிசியில் வளமான நார்ச்சத்து இருக்கிறதுனால ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்தப்படுது. நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. நார்ச்சத்து நிறைந்திருக்கிறதுனால மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. கருப்பு கவுனி 100 கிராம் கருப்பு கவுனி அரிசியில் 4.9 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து நிறைந்திருக்குது. இது மற்ற அரிசியோட கம்பேர் பண்ணக்கல 2 அல்லது 3 மடங்கு அதிகமான நார்ச்சத்து கொண்டது கருப்பு கவுனி. தினமும் கருப்பு கவுனி அரிசியை நாம் சாப்பிட்டு வந்தால் தமனியில் கொழுப்பு படிகிறது குறைஞ்சி மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் நோய் வர்றது குறையுது. இதை சாப்பிடும்போது உடம்புல ட்ரைக்ளிசரைடு மற்றும் கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுனால இதயம் சம்பந்தமான நோய்கள் வரும் வாய்ப்பை பெரிய அளவில் குறைக்குது கருப்பு கவுனி அரிசி. கருப்பு கவுனி அரிசியில் வளமான நிறைவான நார்ச்சத்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இதை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது டைப் 2 வகை நீரிழிவு நோய் வராமல் இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. மேலும் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வெள்ளை அரிசிக்கு மாற்றாக நீங்கள் கருப்பு கவுனி அரிசி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீரிழிவினுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கோ அல்லது பாதிப்பு குறையிறதுக்கோ இது பெரிய உதவியாக இருக்குது. கருப்பு கவுனி அரிசி உடம்பில் இருக்கிற நச்சுக்களை நீக்கும் தன்மை கொண்டது. கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உடம்பில் இருக்கிற நச்சுக்கள் நீங்கவும் கல்லீரலை பாதிக்கும் நச்சுக்களை நீக்கவும் கருப்பு கவுனி அரிசி பெரிய உதவியாக இருக்குது. கருப்பு கவுனி அரிசிகள் நச்சுக்கள் நீக்கியாகவும் செயல்படுதுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியின் முடிவில் சொல்லியிருக்காங்க. உடல் எடையை குறைக்க நினைக்கிறீங்களா? அதுக்கு முன்னால் உடல் எடை ஏன் கூடுது, பசிக்குதா இல்லையானே தெரியல, பசி உணர்வு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் எதையாவது ஒன்று சாப்பிட்டு இருக்கிறீங்க சாப்பாட்டுக்கு பதிலாக. அப்போ என்ன ஆகுதுன்னா மறைமுகமாக உங்களுக்கு உடல் எடை கூடிடுது. ஆனால் நீங்கள் இந்த கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுனா இதில் இருக்கிற அதிகமான நார்ச்சத்து அந்த பசிங்கிற உணர்வை குறைச்சிருது அல்லது பசியவே கட்டுப்படுத்திடுது. நம்மளுக்கு தேவையில்லாமல் அன்வான்டாக எதையுமே நம்ம உடம்புக்குள்ளே அனுப்ப மாட்டோம், சாப்பிட மாட்டோம். அதனால் தேவையில்லாமல் கொழுப்புகள் படிகிறது குறையுது. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு மறைமுகமாக இது செயல்பட்டு உடல் எடையை உங்களுக்கு தெரியாமல் வெகு லாபகமாக ஈஸியாக உடல் எடையை குறையிறதுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி மிகப்பெரிய உதவியாக இருக்குது. இது ராஜாக்கள் அரிசின்னு சொல்லும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இப்போ அடிப்படையாக நம்மளுக்கு எளிமையாக என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை நாம் இந்த பதிவில் நாம் பார்த்துருக்கோம். இதில் கழிவு நீக்கம்தான் நோய் குறையிறதுக்கு மிகப்பெரிய தன்மைன்னு நாம் பார்த்தோம். அந்த வகையில் பார்க்கும்போது இது நச்சு நீக்கியாக இருக்குது, இதயத்தை பாதுகாக்குது, கழிவுகளை வெளியேற்றுது, கொழுப்புகளை குறைக்குது, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்குது, பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அடிப்படையாக நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அத்தனை நற்பயன்களையும் இதை தரனால கருப்பு கவுனி அரிசியை கண்டிப்பாக இனிமேல் ஏதாவது ஒரு முறையில் நீங்கள் பொங்கல் மாதிரியோ அல்லது பழைய சாப்பாடு மாதிரியோ இல்லை இரவு உணவாவோ அல்லது தோசை அல்லது இட்லி செய்தோ
ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கருப்பு கவுனியை அடிப்படையாக வச்சு உணவு தயாரித்து நீங்கள் உண்பதன் மூலமாக உங்கள் எதிர்கால சந்ததிக்கு மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்ற முடியுங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கருப்பு கவுனி அரிசியை அனைவரும் உபயோகப்படுத்தி வளமான வாழ்க்கையை வாழ நான் வேண்டுகிறேன். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. மறுபடியும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.